கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட தீர்மானம். முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றம். தமிழ் என்றால் கெத்து, தமிழ் என்றால் பவர், தமிழ் என்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்றாக வந்து நிற்கும் என்றும் முதல்வர் விஜய் பெருமிதம். தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமா சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். ஒரு கட்சிக்கு பிரச்சனைனா சம்பந்தப்பட்ட அந்த கட்சி மட்டும்தான் போராடும். ஆனா தமிழ்னு சொன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒன்னா வந்து நிற்கும். தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கே முதலிடம். தமிழை பின்னுக்கு தள்ளினால் பொறுக்க முடியாது என்றும் முதல்வர் விஜய் திட்டவட்டம். ஒட்டுமொத்த இந்தியாவோட பன்முகத்தன்மையை உயர்த்தி பேசுற தமிழ்த்தாய் வாழ்த்து நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டில் முதல் இடத்துல தான் இருக்கணும். தமிழை உயர்த்தி பிடிக்கிற தமிழை பின்னாடி தள்ளினா தமிழ்நாடு எப்படி பொறுத்திருக்கும்? தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் என்பது மிகுந்த அவமானம். முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானத்துக்கு ஆதரவளித்து திமுக எம்எல்ஏ கோவி செழியன் பேச்சு. வீர பெருமை பேசுகிற தமிழர்களாகிய நாம் இன்னைக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு 3ஆம் இடம் என்று சொல்லுகிற பொழுதுதான் மிகுந்த அவமானத்துக்குரியவர்களாக மாறினோம். முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் குறித்த தனி தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வழிமொழிகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது நமது மொழியின் பெருமை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பங்களிப்பளிக்கும் இயக்கம் அதிமுக. தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் எங்கள் இயக்கம் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை செய்துள்ளது. இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க. தமிழ்த்தாய் வாழ்த்து தீர்மானம் நிறைவேற்றிய இந்நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நிலைத்திருக்கும் என முதல்வர் விஜய் பெருமிதம். தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்து பதிவு. தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட சட்ட அங்கீகாரம் பெறுவதற்கு தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி வலியுறுத்தல். நெல்லுக்கான ஊக்கத்தொகையை அதிகரித்து 110 விதியின் கீழ் முதல் அறிவிப்பை வெளியிட்டார் முதல்வர் விஜய். தன்னரக நெல்லுக்கு 289 ரூபாயும், பொதுரக நெல்லுக்கு 159 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என அறிவிப்பு. ஒரு டன் கரும்புக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையாக 709 ரூபாய் 50 காசுகள் வழங்கப்படும். கரும்பு ஒரு டன்னுக்கு மொத்தமாக 4000 ரூபாய் கிடைக்கும் என 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். முழு பயிர்க்கடன் தள்ளுபடி வாக்குறுதி என்னவானது? திமுக ஆட்சியில் பெரிய அளவில் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் திமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். கே. பன்னீர்செல்வம் பேச்சு. ₹585 கோடி வட்டி நிலுவைத் தொகை இருந்தபோதிலும் 6000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி. எம்.ஆர். கே. பன்னீர்செல்வம் கேள்விக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பதில். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை சாமி அமைச்சர் என குறிப்பிட்டு பேசிய எம்.ஆர். கே. பன்னீர்செல்வம். பேச்சை கேட்டு சிரித்த முதல்வர் விஜய்.
மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனா நாங்க ரியாலிட்டியா கடந்த ஆட்சி காலங்களில் மணப்பாறைக்கு எதுவும் செய்யப்படவில்லை என தவிக எம்எல்ஏ கதிரவன் குற்றச்சாட்டு. மணப்பாறை மாடுகட்டி என்ற பாடலை சட்டமன்றத்தில் பாடி மணப்பாறையின் புகழை சுட்டிக்காட்டிய சபாநாயகர். மணப்பாறை என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மணப்பாறை முறுக்கு. பல ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளும் முறுக்கை விட அதிகமாக கொடுத்தது என்னவென்றால் அல்வாதான். மாண்பு உறுப்பினர் மணப்பாறை முறுக்கு பத்தி சொன்னீங்க. அந்த காலத்துல ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு. இது எங்களை போன்றவர்கள் ரொம்ப பிடித்தமான பாட்டு. அது மணப்பாறை என்பது ரொம்ப அந்த காலத்திலிருந்தே மனதில் நிற்கக்கூடிய ஒரு ஊர். சட்டமன்றத்தில் தான் தமிழ் பேசும் விதம் கிண்டல் செய்யப்படுவதாக கூறி நிதியமைச்சர் மரிய வில்சன் ஆவேசம். யாருக்காகவும் தான் பேசும் விதத்தை மாற்றிக்கொள்ள முடியாது என்றும் திட்டவட்டம். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல எப்படி பேசுங்க, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. நிதியமைச்சர் தவறில்லாமல் பட்ஜெட்டை வாசிக்க பள்ளிக்கல்வி அமைச்சர் உதவ வேண்டும் என திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் கோரிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் மட்டும் தூய தமிழா பேசுகிறார் என அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி. நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர் வாஞ்சையோடு எனது தமிழை பாராட்டி நிதியமைச்சர் என்னோடு தமிழ் வகுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழில் பேசுகிறார்? அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். மத்தியிலும் கர்நாடகா மாநிலத்திலும் பாஜக மற்றும் காங்கிரஸ் அல்லாத அரசு ஆட்சி அமைக்க வேண்டும். காவிரி நீர் விவகாரத்தை குறிப்பிட்டு மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் முன்வைத்த கருத்துக்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. கர்நாடகத்தில் காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு அரசு அமைய பெற வேண்டும். மத்தியில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இல்லாத ஒரு அரசு அமைய பெற வேண்டும். அப்போதான் இருங்க இந்த 2 அரசாங்கமா உட்காருங்க, சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க 5 பேர் எம்எல்ஏ உட்காருங்க அம்மா, மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தவிக அரசை தூண்டிவிட்டு நாடகத்தை அரங்கேற்றிய காங்கிரசின் உண்மையான நிலைப்பாடு என்ன? நாங்கள் ஆளும் 4 மாநிலங்களில் மட்டும் காங்கிரஸ் அமைதியாக இருப்பது ஏன் என திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி. அரசியல் லாபத்திற்காக அரைகுறை தகவல்களை பரப்பி அற்ப அரசியல் செய்ய வேண்டாம். பாஜகவின் சதியை வீழ்த்த வரமாட்டேன் என்று முடிவெடுத்து விட்டீர்களா என தயாநிதி மாறனுக்கு மாணிக்கம் தாகூர் கேள்வி. பொதுச் செயலராக பழனிசாமி பொறுப்பேற்ற பின் ஒரு தேர்தலில் கூட அதிமுக வெற்றி பெறவில்லை. 47 தொகுதிகள் வெற்றிக்கு பழனிசாமி காரணம் என்றால் 187 தொகுதிகளில் அவர் செல்லா காசாகிவிட்டாரா என்றும் சி.வி. சண்முகம் கேள்வி. அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல் எதிலுமே வெற்றி பெற முடியவில்லை. 47 தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றார், மீதி இருக்கிற 181 தொகுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லா காசாகிவிட்டாரா?
திமுக ஆதரவோடு ஆட்சி என்று கூறியதால் தான் திருமாவை முதல்வராக்க வேண்டும் என்ற மாற்று திட்டத்தை கூறினேன். திருமாவை முதல்வராக்கும் யோசனையை பழனிசாமி ஏற்க மறுத்துவிட்டதாகவும் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. ஆட்சி அமைப்பது தொடர்பாக திமுகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விளக்கம். தற்போது குற்றஞ்சாட்டும் சி.வி. சண்முகம் மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டம் நடத்திய போது ஏன் வரவில்லை என்றும் கேள்வி. அனைவரையும் கூப்பிடும் போது அந்த கூட்டத்தில் அவங்கவுங்க வெற்றி வாய்ப்பு இழந்ததற்கு என்ன காரணம் சொல்றாங்க. ஏன் இவங்க அந்த கூட்டத்துக்கு வரல? வந்து சொல்லணும் இல்லையா? பொதுச் செயலாளர்கிட்ட தானே தங்களுடைய வெற்றி வாய்ப்பு ஏன் இழந்துன்னு இந்த கட்சியில இருக்கிறவங்க, உறுப்பினராக இருக்கிறவங்க, நிர்வாகிகளா இருக்கிறவங்க பதில் சொல்ல முடியும். ஏன் அந்த கூட்டத்துக்கு இவங்க எல்லாம் வரல? என்ன பயம்? ஏன் வரல? எந்த இடத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் அண்ணன் எடப்பாடியார் நடத்தவில்லை. இது 100% உண்மை. நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் தொடர்ந்து விசிலடித்த கவுன்சிலர் சஸ்பெண்ட். திமுகவிலிருந்து விலகி அண்மையில் தவிகவில் இணைந்த கவுன்சிலர் மீது நடவடிக்கை. காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய சாதனையாளர்களுடன் பிரதமர் மோடி உரையாடல். உணவகத்தில் பார்த்த தவறான இந்திய வரைபடம் குறித்து தட்டி கேட்ட குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவுக்கு பாராட்டு. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொடரும் எதிர்க்கட்சிகளின் போராட்டம். டெல்லி மாணவர்கள் மீதான தடியடி, அயோத்தி காணிக்கை முறைகேடு தொடர்பாக முழக்கம். करना चाहते हैं, ये आपका व्यवहार उचित नहीं है. प्लीज आप सभी लोग सीट पर बैठिए. संतोष कुमार के மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்லும் வரை நாடாளுமன்றம் நடைபெறாது. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி திட்டவட்டம். மாணவர்கள் போராட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம் அளிக்க தயார் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. அமித்ஷா பதில் தரும்போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடக்கூடாது எனவும் வலியுறுத்தல். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சட்டமன்றத்துக்குள் நுழைய முயன்ற மாணவர்கள். காவல்துறையினர் தடுக்க முற்பட்ட போது கல்வீச்சு, பாட்டில் வீச்சு, பதிலுக்கு காவல்துறை தண்ணீர் பீச்சி அடிப்பு, தடியடி. ஜார்க்கண்ட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக இருந்த கியாங்கே கைது. மாணவர்கள் போராட்டம் வலுக்கும் நிலையில் காவல்துறை நடவடிக்கை. ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வு முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை. சிபிஐ விசாரணை கோரி மாணவர்கள் போராடி வரும் நிலையில் நடவடிக்கை. ஜார்க்கண்டில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு ராகுல் காந்தி கண்டனம். மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசு செவிமடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். டெல்லியில் பள்ளி மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டத்தில் ஊழல் என ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சைக்கிளில் வந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள். வங்கதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானுடன் அந்நாட்டுக்கான இந்திய தூதர் தினேஷ் திரிவேதி சந்திப்பு. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள வங்கதேச முன்னாள் பிரதமரை திருப்பி அனுப்ப கேட்டுக் கொண்டதாக தகவல்.
ஏர் இந்தியா விமானம் 300 அடி கீழே இறங்கிய சம்பவத்துக்கு தொழில்நுட்ப கோளாறை காரணம். 1 நிமிடத்தில் 9 கோளாறுகள் ஏற்பட்டதாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல். ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுட்டி கிளர்ச்சி படைகள் செங்கடலில் உள்ள துறைமுக நகரம் மீது தாக்குதல். ராணுவ வீரர்கள் உட்பட 7 பேர் இறந்ததாகவும் 30 பேர் காயமடைந்ததாகவும் ஏமன் ராணுவம் தகவல். கனடாவில் சம்மர்லேண்ட் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டுத்தீ. 20,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். சீன ரோபோட்டுகளுக்கு உலகளவில் அதிகரிக்கும் சந்தை. தொழிலை விரிவுபடுத்த பங்குச்சந்தை மூலம் நிதி திரட்டும் யூனிட்ரி நிறுவனம். இலங்கையின் கொழும்பு நகரில் சர்வதேச பட்டம்விடும் திருவிழா. விண்ணை அலங்கரித்த விதவிதமான பட்டங்கள். நிலுவையில் உள்ள 26.954 டிஎம்சி நீரை காவிரியில் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசின் மனுவை வரும் 13ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். டெல்லியில் நாளை காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நீர் பகிர்வு தொடர்பான முக்கிய பிரச்சனைகளை முன்வைக்க தமிழ்நாடு அரசு தரப்பு முடிவு. சென்னை ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ஆவடி, பூவிருந்தவள்ளி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழையால் தணிந்த வெப்பம். சேலம், ஈரோடு, விருதுநகர் மாவட்டங்களில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என அறிவிப்பு. வட உள் தமிழகத்தில் இன்று முதல் வெப்பநிலை அதிகரிக்கும். இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என அறிவிப்பு. தலைநகர் டெல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. வரும் 16ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் தொடரும் கனமழை. அலக்நந்தா, மந்தாகினி ஆற்றில் கரைபுரளும் வெள்ளம். உத்தராகண்ட் மாநிலம் தமாக் நல்ல ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. வேலிப்பாலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு.
மத்திய பிரதேச மாநிலத்தில் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். வெள்ளத்தில் தத்தளித்தவர்கள் படகுகள் மூலம் மீட்பு. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக உயர்வு. 12,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கிய நிலையில் 456 கிராமங்களில் 1.5 லட்சம் பேர் பாதிப்பு. தெலங்கானா மாநிலத்தில் மழை வேண்டி மாநில அரசு சார்பில் வருண யாகம். நீர்வளத்துறை அமைச்சர் முன்னிலையில் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற வழிபாடு. டால்பின் புயலால் நிலைகுலைந்த சீனாவின் ஜேஜியாங் மாகாணம். வெள்ளக்காடான சாலைகள், சூறாவளி காற்றை தாக்குப்பிடிக்க முடியாமல் சாய்ந்த வாகனம். டால்பின் புயல் ஏற்படுத்திய தீவிரமான பருவமழை காரணமாக பிலிப்பைன்ஸின் பல பகுதிகளில் பெரும் வெள்ளம். மணிலா உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. எம்பிபிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை வெளியிட்டார் அமைச்சர் அருண்ராஜ். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் நிரப்பப்படும் 641 இடங்கள். 7.5% உள் ஒதுக்கீடு, அதன் அடிப்படையில் தரவரிசை பட்டியல். முதலிடம் நாகப்பட்டினத்தை சேர்ந்த தினேஷ் என்ற மாணவர் 599. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டை உயர்த்துவது குறித்து ஆலோசிக்க முடிவு. ஆய்வு செய்ய நீதியரசர் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்றும் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தகவல். நகராட்சி நியமன முறைகேடு வழக்கில் KN நேருவை பாதுகாத்தது திமுக அரசு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க 65 சிறப்பு அதிரடி படைகளை உருவாக்கி அரசாணை. ஆவடி, தாம்பரம், சேலம், கோவை, திருப்பூர், திருச்சி, மதுரை, நெல்லையில் தலா 2 அதிரடி படைகள். காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைக்கும் நபர்களை துன்புறுத்தக்கூடாது. காவல்துறைக்கு விதிகளை வகுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது மற்றும் தனியார் துறை தொழிலாளர்களுக்கு கட்டாய 2 நாள் வார விடுமுறை அளிக்கும் கொள்கையை உருவாக்க கோரிய வழக்கு. தொழிலாளர் நலத்துறை செயலரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் உத்தரவு. வடக்கை வென்ற தமிழ் பேரரசர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா. கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோலாகல கொண்டாட்டம். ராஜேந்திர சோழனின் வெற்றியை கொண்டாடும் வகையில் மேலதாளம் முழங்க கொண்டுவரப்பட்ட கங்கை நீர். கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சிலைக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு. சோழர்களின் அதிகார எல்லையை கங்கை வரை விரிவுபடுத்தியவர் மாமன்னன் ராஜேந்திரன். தமிழரின் வணிக எல்லையை தென்கிழக்கு ஆசியா வரை விரிவுபடுத்திய பேரரசர் என்ற பெருமைக்குரியவர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள். வருசநாடு யானைகஜம் மலைப்பகுதி வழியாக இன்று முதல் 4 நாட்களுக்கு செல்ல வனத்துறை அனுமதி. கோயில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்ய குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொம்மபுரம் ஆதீனம் தலைமையில் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி, பாடகர் வேல்முருகன், ஆன்மீக பேச்சாளர் சுமதி ஸ்ரீ உள்ளிட்டோருக்கு குழுவில் இடம்.
தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. மக்கள் சேவையும் நாட்டுப்பற்றுமே முதன்மை நோக்கம் என லதா ரஜினிகாந்த் பேச்சு. அரசியல் மேடையல்ல என்றும் புதிய இயக்கம் குறித்து விளக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக உறுப்பினர்களை சேர்ப்பது தொடர்பாக தனுஷின் நற்பணி மன்றம் அறிக்கை. கோவை மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் உறுப்பினர்கள் சேர்க்க தனுஷ் அறிவுறுத்தல். மகாராஷ்டிராவில் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்தை திருட முயன்ற கும்பல். டயர் பஞ்சரானதால் வழியிலேயே விட்டுச் சென்ற திருடர்கள்.